ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் எப்படி இருக்கும், ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அன்றைக்குமே நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட்டுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இருந்தது. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் தான் டோட்டல் ஓவரால் மூமெண்டமே இருந்தது. ஸோ அந்த மாதிரி நமக்கு சைடேஸ் மார்க்கெட்லையுமே இண்டிகேட்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், நமக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 சப்போர்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 29 வந்து நமக்கு அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சது. ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 29ஆம் தேதி கேண்டில் வந்து நமக்கு பிரேக் ஆனதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட் மூமெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அதேமாதிரி பாருங்களேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி கரெக்டாக 29ஆம் தேதி லோ வந்து நமக்கு பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு மார்க்கெட்டில். ஸோ சப்போர்ட் லைன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,700 இருக்கு. செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,600 இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரேஞ்சில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23,900 தான் ஏடிஎம் ப்ரைஸ் இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸ் பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட் பார்க்கலாம். கால் சைடு நமக்கு ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி வருது. நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க 11:23க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 2 என்ட்ரியுமே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகல. 11:24, 11:27. ஸோ இந்த 2 என்ட்ரியுமே வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகாதனால நம்ம அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஆக்டிவேட் ஆகல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. உங்க கால் சைடில் வந்து ட்ரெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளியராகவே. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பைன்னு சொல்லி உங்களுக்கு மாற்றி மாற்றி ட்ரெண்ட் இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தாலே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குன்னு சொல்லி நமக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் வெரி கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:24க்கு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ என்ட்ரி ப்ரைஸ் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இல்லைங்களா? ஸோ அது இல்லாமல் நமக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டமும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 1:1 வச்சு நமக்கு புக் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும் மார்க்கெட்டில். அப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு 130 என்ட்ரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்கு. உங்களுக்கு அங்கேருந்து 1:1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. 1 மினிட் புட் ஆப்ஷன் சைடில் மார்னிங் செக்ஷனில் வந்த என்ட்ரியே. அடுத்து வந்து பாருங்க நமக்கு கரெக்டாக 10:24, 11 மணி அண்டு 11:04 இந்த 3 பிரேக் அவுட் என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ட்ரி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆகாமல் அங்கேருந்து நமக்கு அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. உங்களுக்கு அடுத்தது பாருங்க சேம் அதே 2, 3க்கும் அந்த என்ட்ரி வந்து நமக்கு ரேஞ்ச் இதுலையுமே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி பாருங்கள் 2 நாளுக்கு வந்திருக்கு. இந்த என்ட்ரி நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. மேக்ஸிமம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா சைட்வேஸில் இருந்ததுனால உங்களுக்கு நிறைய என்ட்ரி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாமல் உங்களுக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு மார்க்கெட். எப்படி வந்து பார்த்தா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேட் ஆகாமல் உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரி 2:08க்கு வந்திருக்கு. என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தா ₹110. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்கும். உங்களுக்கு அங்கேருந்து 1:1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு புட் ஆப்ஷன் சைடில் க்ளோசிங்லையுமே. அதுக்கப்புறமேட்டு வந்த என்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு 3 o'clock ஆஃப்டர் வந்தது. ஸோ அது நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் 2 என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த 2 என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி 5 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:30க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நம்ம 1:2லேயே நமக்கு டார்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 புக் பண்ணிக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் எடுக்கிறோம். உங்களுக்கு அதில் இன்னும் என்ட்ரி ரிவர்சல் என்ட்ரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 1:2லேயே வச்சு நமக்கு டார்கெட் புக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தோன்னா 10:30க்கு வந்திருக்கு. 128 ரூபாயில நமக்கு என்ட்ரி. கீழ வந்து பார்த்தோன்னா, அந்த கேண்டில் கீழ வந்து பார்த்தோன்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ்ல இருக்கு. உங்களுக்கு எப்போ அந்த கேண்டில் கீழ வந்து நமக்கு கேண்டில் பிரேக் பண்ணி கீழ க்ளோஸ் ஆகுதோ, அப்போ வந்து நமக்கு எக்ஸிட். இந்த என்ட்ரி வந்து பார்த்தோன்னா, நமக்கு 1:2 வந்து நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி குடுக்கல. உங்களுக்கு இது வந்து பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அடுத்த என்ட்ரி பாருங்க. கரெக்ட்டா 11:55க்கு வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, 12:20க்கு வந்திருக்கு. 12:20க்கு வந்து அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அடுத்த 12:30 கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி கேண்டலோட லோ வந்து பிரேக் பண்ணி கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஆனா அந்த கேண்டலோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்ல. உங்களுக்கு அங்கருந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் தான் இருக்கு. அகைன் இங்க என்ட்ரி மார்க் வந்து ரிட்டர்ன் இங்க ஃபாலோ ஆனது பார்த்தீங்களா? ஸோ அங்க தான் வந்து பார்த்தோம்னா, நமக்கு இந்த கேண்டலோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தோம்னா, நமக்கு 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைட்ல வந்து பார்த்தோம்னா 2 என்ட்ரி இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே புட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புட் சைடு ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி 10:40க்கு வந்தது ஆக்டிவேட் ஆகல. அங்கருந்து மார்க்கெட் வந்து பார்த்தா உங்களுக்கு அகைன் ரிவர்சல் ஆயிடுச்சு. அந்த கேண்டிலுக்கு லோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, டீஆக்டிவேட் ஆயிருச்சு. ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி பாருங்க. 12 மணிக்கு வந்திருக்கு. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அந்த கேண்டிலுக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா, 12:40க்கு வந்திருக்கு. பட் ஆனா அந்த கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்ல. உங்களுக்கு அங்கருந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் தான் இருக்கு. உங்களுக்கு 1:2ல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2 மணி கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி குடுத்திருக்கு 1:2ல. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாம நிஃப்டியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு கூட நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி வந்து பார்த்தா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து ஃபில்டர் பண்ணி குடுத்திருக்கு. அதே மாரி மொமெண்டம் எப்படி கேப்சர் பண்ணி குடுத்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா, நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் ஃப்ரீ டெமோ குடுக்குறோம். நீங்க டெமோ அக்சஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் குடுப்பாங்க. தேங்க் யூ.